கரூர் சோழ மண்டலத்தோட முக்கிய நகரம், கொங்கு மண்டலத்தோட முக்கிய மாவட்டம். வரலாற்றுல தங்கம் ஆபரணம் செஞ்சதுல இருந்து பண்பாட்டுல விவசாயத்தை செஞ்சு வர நம்ம மாவட்டத்தோட வளமும் சிறப்பும் இன்னைக்கு ஊழல், அராஜகம், மோசடி, முறைகேடுன்னு தப்பான அரசியல் அடையாளமா மாறி இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தொழில் வளம் மிக்க நகரமாம் நம்ம கரூர் இன்று மாநிலம் முழுக்க கெட்ட பெயர் சம்பாதிக்க என்ன காரணம்? ஊழலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்ற வழக்குகளையும் ஜெயிலையும் அடையாளமா வச்சிருக்கிற செந்தில் பாலாஜிங்கிற ஒருத்தர் தானே. இன்னைக்கு எந்த முதலமைச்சர் செந்தில் பாலாஜிய தியாகி, பாசமுள்ள சகோதரர், செயல் வீரர்னு எக்கச்சக்கமா புகழ்றாரோ அதே முதலமைச்சர் தான் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பியும் மொத்த கரூரையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு கொள்ளை, ஊழல், லஞ்சம், ஆழ்கடத்தல், நில அபகரிப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம் என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர். இது குறித்து 48 பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க. பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி கட்சி மாறலாம், காட்சிகள் மாறலாம், முதல்வர் அப்படியே மாற்றி பேசலாம், அவர் புனிதராகலாம். ஆனா பண்ண தப்பெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல முன்பை விட மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்புதான் மக்களுக்கு தெரியாதா? ஊழல் கேஸ்ல கைதாகி ஜெயில இருந்தவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருந்தாங்க. ஜாமீன்ல வெளியே வந்தவரை உடனே தொழில்துறை அமைச்சரா ஆக்குனாங்க. இது மிகப்பெரிய தவறான செயல்னு உச்ச நீதிமன்றமே இவங்க போக்க கண்டிச்சிச்சு. அது மட்டுமா சொல்லுச்சு? ஒருத்தர் ஜாமீன்ல வெளியே வந்த உடனே அவர் அமைச்சர் ஆக்குறாங்கன்னா இங்க ஏதோ பெரிய தப்பு நடக்குது, ஏன்னா அது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லுச்சு உச்ச நீதிமன்றம். நீதிமன்றத்தோட இந்த சந்தேகத்துக்கு என்ன காரணமா இவங்க இருக்க முடியும்? இருக்கிற அமைச்சர்லயே அவர்தான் அதிக கொள்ளை அடிக்கிறாருன்னு தானே எடுத்துக்க முடியும். நாம கோடு போட்டா செந்தில் பாலாஜி ரோடே போடுவார்னு முப்பெரும் விழால பேசுறாரு முதல்வர். அவர் மாநாட்டுல மட்டும் ரோடு போடல, பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சிருக்கிறாரு என்பதுதான் கரூரோட நிலைமை. டாஸ்மாக் ஊழல் ஆரம்பிச்சு அமலாக்கத்துறை ரைடு வரைக்கும் கரூர் கேங் பண்ற அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டுக்கே தெரியும். 10 ரூபாய் ஒரு பாட்டில் மேல வாங்குறாங்களா வாங்கல சார்? அவங்க கேட்டா சேல்ஸ்மேனே வந்து சொல்றாங்க, கரூர் கம்பெனிக்காரங்க கேக்குறாங்க. 10 ரூபாய் வாங்குறது கலெக்டருக்கு தெரியாதா, எஸ்பிக்கு தெரியாதா, டிஎஸ்பிக்கு தெரியாதா, மந்திரிக்கு தெரியாதா, யாருக்கு தெரியாது? கரூர்ல ஏர்போர்ட் கொண்டு வர நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க, நடக்கல. காவிரியில சட்டவிரோதமா மணல் அள்ளுறது, முறைகேடான கல்குவாரிகள், ஆற்று நீரை சாயக்கழிவாக்கும் நிலைமை, குடிநீர் பாசன நீர் பற்றாக்குறைய போக்குன பாடில்ல. வார்த்தைக்கு வார்த்தை முதல்வர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜிய செயல் வீரர்னு சொல்றது ஒழுங்கான நிர்வாகத்திலயா, தன்னோட குடும்பத்துக்கான கொள்ளைய கொண்டு வர விஷயத்திலயான்னு கேட்கிறாங்க கரூர் மக்கள். அரசு ஊழலும் கயமையுமா வதைக்க, மக்கள் கவலையும் கண்ணீருமா இருக்க, அதிகாரத்தின் ஆணவத்திற்கு எதிராக மக்கள் நலன் காக்க, மக்களுக்கான அரசியலை மீட்க கரூர் வருகிறார் நம் மக்கள் தலைவர் விஜய். உங்க விஜய் நான் வர